शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஆச்சாரியர் அத்தியாச நிராசனத்தை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பிரமாத நிராசனம், பிரமாதமே கூடாது அப்படின்னு சொன்னார். விஸ்மிருதி நிராசனம் சொன்னார். அதுக்கப்புறம் நிர்விகல்பக சமாதி, அந்த சமாதியில தான் அந்த ஆன்மாவாவது ஐக்கியமானது உணரப்படும் அப்படின்னு அதை பத்தி விஸ்தாரமா சொல்லி இப்போ வைராக்கியத்தை பத்தி பேசிட்டு வைராக்கியமும் விவேகமும் ரெண்டு, ஒரு பட்சிக்கு எப்படி ரெண்டு ரெக்க முக்கியமோ அப்படி இந்த ஃபீல்டுல இந்த வேதாந்திக்கா மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ரெண்டு கண்டிஷன் விவேகம் வைராக்கியம். அந்த விவேகம்ன்ற வைராக்கியம்ன்ற ரெண்டு இருந்ததுனாதான் இதனால பறந்து போய் அந்த வசந்ததான அந்த பரபிரம்மஸ்தானத்தை நம்ம அடைய முடியும். அதனால இந்த விவேகமும் வைராக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார், அத்தியந்த வைராக்கியவதா. வைராக்கியம் பரிபூர்ணமா யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சமாதிக்கு சமாஹிதச்சைவ திருட பிரபோதா. இந்த போதமானது நம்ம சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும் வரது திருடமாக இருக்குமே. ஆனால் அவன் நிர்விகல்பக சமாதியில இருந்து கொண்டு இந்த சமாதியை அபியசித்தாரே ஆனால் அந்த சமாஹிதமான சித்தத்துல தான் இந்த அவபோதமான இது ஏற்படும். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமானது திருடமாக ஏற்பட வேண்டுமானால் இதெல்லாம் அவன் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு முக்கியமான சாதனம் அத்தியந்த வைராக்கியம் அப்படின்னாரு. அப்படி பிரபுத்த தத்துவச்சேகி பந்த முக்தி, அப்படி பிரதிபோதமான அந்த தத்துவத்தினாலதான் அவனுக்கு பந்த முக்தியானது ஏற்படும். ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நிச்சாயத்தம் நித்தியமுகா பிரமுச்சதே அப்படின்னு சுதிகள்லாம் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா பிரஜானம் பிரம்மா அப்படின்லாம் சொல்லி இந்த ஞானத்தினாலதான் இதை அடைய முடியும். அப்படிதான் பந்தத்திலிருந்து அவனால் முக்தி பெற முடியும் அப்படின்னு. அந்த முக்தியானது எப்படிப்பட்ட முக்தி அப்படின்னா நித்திய சுகானுபூதி அப்படின்னாரு. நித்திய சுகம் அப்படின்னா என்ன, கோஷ சுகம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா ரெண்டு விதமான ஆனந்தங்களை நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு கோஷ ஆனந்தம், ஒண்ணு ஆத்மானந்தம். அந்த கோஷ ஆனந்தமானது எப்படி இருக்குன்னா அது அந்த கரண பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தினால நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் கோஷத்தினால வரக்கூடிய ஆனந்தங்கள். இந்த ஆனந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா துக்க கலப்போடதான் கூடி இருக்கக்கூடியது இருக்கு. இதனுடைய ஆனந்தமானது உண்மையான பியூர் ஆனந்தத்தை நாம் அனுபவிப்பதில்லை. உண்மையான ஆனந்தம் எங்கேருந்து வரும் அப்படின்னாக்கா ஆத்மானந்தத்துலதான் வரும். அதனால முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஆத்மானந்தமானது பிம்பமான ஒரு ஆனந்தம், கோஷ ஆனந்தமானது பிரதிபிம்பித்த ஆனந்தம், பிரதிபிம்பத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு டிஃபரன்ஸ், அந்த ஆத்மானந்தமானது நித்தியமா இருக்கும், எட்டர்னலா இருக்கும். இப்ப நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள்லாம் கோஷத்தினால வரக்கூடிய ஆனந்தங்கள்லாம் என்ன கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்பி துக்கத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுனால இது எபிமரலா இருக்கிறதுனால இது அனித்தியமான ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை பத்தி பேசல அவர். ஆத்மானந்தம் நித்திய சுகானுபூதி அப்படின்னா நித்திய சுகம்னாக்கா அந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடியதுதான் நித்தியமான சுகம் அப்படின்னாரு. இன்னொன்னு இந்த ஆத்மானந்தமானது நிரதிசயமான ஒரு சுகம், கோஷ ஆனந்தமானது அதிசயத்தோட கூடிய சுகம். ஏன்னா ஒண்ணுனால ஒண்ணு வருது, அதுல எதையும் எதிர்பார்க்காமலேயே வரக்கூடியது எதுவோ அது. அந்த ஆத்மானந்தத்துல கிரடேஷன் தான் கிடையாது. ஆனா இந்த ஆனந்தத்துல எப்படின்னா மோதோ தட்சிண பிரஷா பிரியஹா மோதஹா பிரமோதஹா அப்படின்னு மூணு சொல்லி இருக்கு தைத்திரிய உபநிஷத்துல. உன்னை பார்க்கறதுனால உண்டாகக்கூடிய ஆனந்தம் பிரியானந்தம், உன்னை அடைவதனால அறியக்கூடிய ஆனந்தமானது மோத ஆனந்தம், அதை அனுபவிப்பதனால வரக்கூடிய ஆனந்தம் பிரமோதம். இந்த மூணுமே எதிமரல். இது மூணும் போய்கொண்டேதான் இருக்கும். ஆனா அந்த ஆனந்தமானது கிரடேஷனே கிடையாது, நிரதிசயமான ஒரு ஆனந்தம், தங்கு தடை இல்லாத ஒரு ஆனந்தம் அது. அதுதான் மூணாவது டிஃபரன்ஸ் சொன்னார். நாலாவது டிஃபரன்ஸ், இந்த கோஷ ஆனந்தமானது அனுபவிக்கப்படுகிறது. அந்த நித்தியானந்தமானது எக்ஸ்பீரியன்சர், அவருடைய ஆனந்தம் அது, அவருடைய நாளுக்கு வரக்கூடிய ஆனந்தம். இதெல்லாம் ஒரு பொருளால வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு அந்த ஆனந்தம்
ஆனந்தமானது ஏக சாதனத்தினால வரக்கூடியது, வேதாந்தத்தினால மாத்திரமே வரக்கூடியதான ஒரு ஆனந்தம் அது. இது அநேக சாதனங்கள் இருக்கு. நமக்கு கார் பிடிச்சதுன்னா அன்னைக்கு வரும். எப்படி வாழ்க்கைய மனசுக்கு ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டானா அதுல இருந்து வரக்கூடிய ஆனந்தம். உடம்பு நல்லா இருந்து நம்ம வந்து சிக்ஸ் பேக் வந்துருந்தாக்க ஜிம்ல போயிருந்தோம்னா அதனால வரக்கூடியது ஒரு ஆனந்தம். அது அன்னமயத்தினால வரக்கூடிய ஆனந்தம். இவனுக்கு நல்லா சாப்பிட்ட உடனே பச்சி போய் என்ன ஆஹா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஒரு ஆனந்தம் ஒண்ணு வருது. சந்தனம் எல்லாம் தடவிக்கிறாரு, அது சாப்பிட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பிராண ஆனந்தம். பிராணத்தினால பிராணமய கோஷத்தினால வரக்கூடிய ஆனந்தம். அகமன்னா ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி, அதை பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் மனோமய கோஷத்துக்கு சேர்ந்த ஆனந்தம். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனாலயோ கிளாஸுக்கு வர்றதுனாலயோ நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள் இதெல்லாம் விஞ்ஞானமயத்தினால வரக்கூடிய ஆனந்தங்கள். மாதிரி தூக்கத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமானது ஆனந்தமயத்தினால வந்து இது எல்லாமே கோஷானந்தம் தான். அந்த ஆத்மானந்தமானது எக்ஸ்பீரியன்சருடைய ஆனந்தம். அது தனக்குத்தானே உண்டாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த ஒரு அறிவுனால உண்டாகக்கூடிய ஆனந்தம். அது ஏக சாதனத்தினாலதான் வரக்கூடியதுதான். அது ஏக சாதனம் என்ன, ஞானாத்து தான் அது வரும். அந்த ஞானமானது எப்படி வரும், வேதாந்தத்தினாலதான் வரும். பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் அநேக சாதனங்கள்னால வரக்கூடிய ஆனந்தங்கள். இதெல்லாம் வந்து திருஷ்யமான ஆனந்தங்கள். அது திருக்கால அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள். அந்த ஆனந்தமானது எப்படி வரும்னா அதுதான் நிஜமான ஒரு ஆனந்தம். அந்த நிஜமான ஒரு ஆனந்தத்தை நாம அனுபவிக்க வேண்டுமே ஆனால் அதுக்கு என்ன முக்கிய கண்டிஷன் முதலிய சொல்லிட்டா சாதன சதுஷ்டய சம்பத்தி, அவங்க நித்யானித்ய வஸ்து விவேகம், இகாமுத்திரார்த்த பலபோக விராகா, சமதமாதி சர்க்க சம்பத்தி, மூச்சுத்துவம் அப்படின்னு ஒரு 4 கண்டிஷன் போட்டு நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இது இருந்தாதான் வரும் அப்படின்னு. இதுல இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த அதிகாரித்துவம் இதெல்லாம் இருந்தா கூட விவேகமும் வைராக்கியமும் ரொம்ப முக்கியம். நித்யானித்ய வஸ்து விவேகமோ இஹாமுத்திரார்த்த பலபோக விராகான்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த வைராக்கியமும் எப்படி இருக்கணும்னா அத்தியந்த வைராக்கியமா இருக்கிறவனுக்கு தான் இந்த நித்திய சுகானுபூதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் இந்த வைராக்கியத்தை மேல கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறாரு. இப்போ வைராக்கியாத் ந பரம் சுகஸ்ய ஜனகம் பஷ்யாமி வஷ்யாத்மனஹ அப்படின்னாரு. இந்த வஷ்யாத்மனஹ இந்திரியங்களை எல்லாம் அடக்கின இந்த மகாபுருஷனுக்கு வஷ்யாத்மனஹ வைராக்கியாத் ந பரம் சுகஸ்ய ஜனகம் பஷ்யாமி. வைராக்கிய சுகஸ்ய ஜனகம், இவனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது ஆனந்தை தரக்கூடியது வைராக்கியத்தினாலதான் வரும் அப்படின்னு சொல்ற. வைராக்கியத்தினாலதான் கௌபீனவந்தா கலுபாக்கியவந்தான்னாரு. இது அது இதுன்னு நினைச்சுட்டு அது வேணும் இது வேணும்னு ஆத்துல உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். உன்னுடைய ஆனந்தங்கள் எல்லாம் அந்த ஆனந்தத்தோட கம்பேர் பண்ண முடியாது. இவ்வளவுலாம் பொருள் இருந்தே எங்களுக்கு ஆனந்தம் வரலையே, இவருக்கு என்ன நீங்க கேட்க கூடாது அந்த கேள்விய. அவருக்கு மனசு புத்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஆத்மாவை அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த கௌபீனவந்தகா கலு பாக்கியவந்தகா அப்படின்னு ஆச்சாரியார். அவருக்குதான் அந்த ஆனந்தமானது இப்ப நித்தியமாக இருக்கு. பாக்கி பேருக்கெல்லாம் அந்த நித்தியமான ஒரு ஆனந்தமானது இவர்களுக்கெல்லாம் வரவே வரல. அவர் எப்படி ஆனந்தத்துல இருக்காருன்னா சுரமந்திர தருமூல நிவாசகா ஷையாபூதலம் அஜினம் வாசகா அப்படின்னு கோவிந்தத்துல அவர் ஏதோ ஒரு மந்திரத்திலையும் ஏதோ ஒரு தருவுல ஒரு மரத்துக்கு கீழேயும் உட்கார்ந்துட்டு சுரமந்திர தரு மூல நிவாசகா, அவருக்கு ஷையாபூதலம் அஜினம் வாசகா, ஏதோ ஒரு கரையில போய் படுத்துக்கிறாரு, எங்கேயோ போய் படுத்துட்டு கோமணத்தை கட்டிட்டு அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு வந்து எல்லை இல்லாத ஆனந்தம் அப்படின்றது அது. அந்த ஆனந்தம் ஒருத்தருக்கு வரவே அதுக்கு என்ன சாதனம்னு கேட்டா வைராக்கியத்தை விட ஒரு பெரிய சாதனம் இல்ல. வைராக்கியாது வைராக்கியத்தை விட நம் பரம் சுகசிய ஜனகம், இதை விட பரமான ஒரு சுகம் அவனுக்கு நிச்சயமா ஜனகம் நான் பஷ்யாமி, நான் பார்க்கலப்பா அப்படின்ட்டார் ஆச்சாரியார். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகம் தான் உண்மையான சுகம். ஆத்ம சுகம்ன்றது அந்த சன்னியாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சுகம் தான் உண்மையான சுகம். இதெல்லாம் கோஷத்தினால வரக்கூடிய சுகம். அந்த சுகத்துலதான் நம்மளுடைய எய்ம இருக்கணும். அந்த நம்மளுடைய எய்மு கோல் எதுல இருக்கணும்னாக்க வைராக்கியத்தினால அதை சம்பாதிக்கணும்னு அந்த வைராக்கியத்தை முதல்ல சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த சுகத்தை நாம அடைக்கணும். வஷ்யாத்ம வைராக்கியாத்ம பரம் சுகஸ்ய ஜனகம் பஷ்யாமி வஷ்யாத்மனஹ அச்சே சுத்ததர ஆத்மபோதசகிதம் ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய துக்கு நாராஜாரியர். அது எப்படி தச்சே அது உங்களுக்கு வரணுமே. ஆனால் என்ன பண்ணணும், அந்த ஒரு ஆனந்தத்துல ஒரு ஆசை வச்சுட்டு இருக்கோம். ஏன் அந்த ஆசையை வச்சுட்டு இருக்கோம்னாங்க நம்மளுடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா
அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டான ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்கு இப்ப அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோம். பகவான் சொன்னாரே, ஆனால் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அந்த போதும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? அது வரும்போது இல்ல சார், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டானாக்கா அப்படின்னா, சரி இன்னும் ஒரு பொண்ணு கல்யாணம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு வந்து கேட்டா என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் இருந்தீங்க, இவ்வளவு கொடுத்தீங்களே, குழந்தையும் பிறந்து பாத்துட்டாங்கனாக்கா, பேரனை பாத்துட்டாங்கன்னா கண்ண மூடிடுவேன். சரி பேரனை பார்த்தாங்கனாக்கா அந்த ஆசை விட்டுதா? இதோ அவனுக்கு உபநயனம் ஆன உடனே நான் விட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் டீசாப்ல. இப்படி நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுல நமக்கு தெரியுது என்னன்னா, நம்மளுடைய சொரூபம் பர்மனண்டா ஒரு ஆனந்தம், ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு வரணும்னு இருக்கு. இந்த பர்மனண்டான ஒரு சாட்டிஸ்பாக்சனையும் ஆனந்தத்தையும் எதிர்பார்க்கிற என்னுடைய மனசு இம்பர்மனண்டா இருக்கு. என்னுடைய கை கால் இவ்வளவு தூரத்துக்கு தான் இழுக்க முடியும். என்னுடைய மனசானது நான் பார்த்த பொருள்களை தான் திங்க் பண்ண முடியும். இப்படி பைனைட்டான ஒரு விஷயங்களை வச்சுட்டு இன்ஃபைனாட்டான ஒரு ஆனந்தத்தை நான் அடையணும்னாக்கா நடக்காத காரியம் அது. ஆனா அது வரணும்னா என்ன பண்ணுதான்? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் இந்த வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடியது. அது என்ன? பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபா. உங்களுடைய ஸ்வரூபமானது ஆனந்தம் தான். அது எப்படி தெரியாது? நான் தூக்கத்துல எப்படி உங்களுடைய மனசு புத்தி இந்திரியங்கள் எதுவுமே வேலை செய்யல, ஆனா கூட காத்தால எழுந்த உடனே நான் ஆனந்தமாக தூங்கினேன்னு சொல்ற காரணத்தினால என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய சொரூபமே ஆனந்த ஸ்வரூபம் தான். அந்த சொரூபத்தை அடையணுமானால் இந்த 3 நிலைகளுக்கு அப்புறம் அவஸ்தாத்திரைய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நீங்க அறிந்தாதான் இந்த நிரதிசயமான ஒரு சுகத்தை நீங்க அடைய முடியும். அது எப்படி இருக்கு? அந்த ஆத்மபோத சகிதம். இந்த ஆத்மாவும் பிரம்மமும் நான் என்று அறியக்கூடிய அந்த போதம், அந்த ஞானத்தினால வரக்கூடிய சுத்ததமா இருக்கணும். அது பியூரா இருக்கக்கூடிய அந்த அகம் மம அபிமானம் இல்லாத அந்த அகம், அந்த அகத்தை அறிந்தால்தான் இந்த சுகமானது வரும். அது என்ன வரும்? இந்த போதத்தோட சேர்ந்தது. ஆனால் வைராக்கியம்ன்ற பால்ல இந்த ஆத்ம ஞானம்ன்ற பழம் உழுதுன்னா கேட்கணுமா? அது 2 உழுதுன்னா என்ன ஆச்சு? இவருக்கு ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய துக்கு. ஸ்வராஜ்யம் இவருக்கு, இவருடைய இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ல இந்த ராஜ்யம் முழுக்க இருக்கு. ஸ்வராஜ்யம் இவருடைய. அது மாத்திரம் இல்ல, சாம்ராஜ்யம் என்டையர் எம்பையர் ஆஃப் மோட்சா இவருடைய கையில தான் இருக்கு. ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய துக்கு. துக்குனா காமதேன காம துக்கு, இது எல்லாத்தையும் கொடுக்கறது. எது கொடுக்கறதுன்னா இந்த வைராக்கியமும் ஞானமும் தான் இவனுக்கு இந்த சாம்ராஜ்யத்தை சொல்றது. இதுதான் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ். இவனுக்கு மேல இதுக்கு மேல அடைய வேண்டியது இல்லைன்ற ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சுன்னா அவன் என்ன காரியம் பண்ணணும்? இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை. அது இல்லாததுனால இன்செக்யூரிட்டினாலதான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு செக்யூரிட்டி வந்துருச்சுனாக்கா அவருக்கு என்ன வேணும்? அதுதான் நிஜபோத ஆனந்த ஸ்வரூபம். அந்த நிஜபோத ஆனந்த ஸ்வரூபம் வரணுமேயானால் அந்த வைராக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம்பா. இந்த வைராக்கியமும் நிஜபோத ஸ்வரூபமான ஒரு ஞானமும் வந்துடுச்சே ஆனால் அவன் தான் ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய புக்கு. இந்த எம்பையர் ஆஃப் மோக்ஷன்றதுடைய அதிகாரி அவன் தான். அவன் தான் ராஜா. அவன் எங்க போனாலும் தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் போற இடத்தெல்லாம் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு அவன் யாரையும் பத்தி கவலைப்படாம அவன் போயிட்டு இருக்கான். கருதலவாசகா கரதல பிச்சகா அப்படின்னு கையில அவன் யாராவது ஒருத்தன் பிச்சை தவிர இல்லைன்னா இந்த சரீரத்துக்கு இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போறாரு. அவர் தான் உண்மையான ஆனந்தத்துல இருக்கிறோம். நம்மளுடைய ஆனந்தங்கள் எல்லாம் துக்க கலப்போட இருக்கக்கூடிய ஆனந்தங்கள். ஏதத்வாரம் அஜஸ்திரம் முக்தி யுவதே யஸ்மாத்வம் அஸ்மாத் பரம் அப்படின்னார். அஜஸ்திர முக்தி யுவதே, இந்த அழிவில்லாததான ஒரு முக்தியை அடைவதற்கு ராஜ்யா இருக்காருனாக்கா, ஒரு இதுல மகாராஜபுரம் விஸ்வநாதையர் தர்பார் ராகம் பாடிட்டு இருந்தாராம். பாடிட்டு இருக்க அந்த ஸ்வரத்துல நாயகி ஸ்வரம் நடுவுல வந்துட்டான். உடனே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்க தர்பார் பார்க்கும்போது நாயகின்னு அவர் சமாளிச்சாராம். நாயகி இல்லாத தர்பாரா அப்படின்னு. அப்படி சாம்ராஜ்யமே கிடைக்கிறதுன்னா அப்படி என்ன அர்த்தம்? அம்பாள் இல்லாத ஒரு சாம்ராஜ்யம் கிடைக்குமான என்ன இவனுக்கு? அந்த யுவதி எப்படிப்பட்ட யுவத்தின்னா யங்கான லட்சுமி. நம்ம பாக்குற படங்கள்லாம் அம்பாளை பாத்தீங்கன்னா எல்லாமே யங்கா இருக்கக்கூடிய அம்பாள் தான். வயசான அம்பாளை பார்த்து நம்ம உபாசனை பண்ற வழக்கம் இல்லை. இப்படிப்பட்ட அழிவில்லாத அஜஸ்திர முக்தி யுவதேக, அழிவில்லாத அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய அம்பாள், அவளுடைய அனுகிரகம் ரொம்ப அவசியம். அவள் இல்லாம சக்தி இல்லாம சிவன் இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல, இவர்கள் 2 பேர் இல்லாம ஆத்ம ஞானம் இல்ல அப்படின்றது ஆச்சாரியா ரொம்ப சட்டலா இந்த இடத்துல உள்ள புகுத்தி வச்சுட்டாரு.
அஜஸ்திர முக்தி யுவதா ஏதத்வாரம். இதுதான் வாசல் படி. உங்களுக்கு ஞானம் வரணுமே ஆனால் இந்த அம்பாளையோ சிவனையோ, அம்பாள் சகிதமான சிவனையோ, உமா சகாயம் பரமேஸ்வரம் பரமேஸ்வரம் அப்படின்னு கைவல்ய உபநிஷத்துல சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாளை சரணடைத்து அதனால இவனுடைய அந்த கரணங்கள் சுத்தி ஆனச்சுன்னாக்க இவனுக்கு அந்த அகம் பிரம்மாஸ்மின்றது ஞானம் ரொம்ப ஈஸியாக திடமாக சித்திக்கும். அது இல்லாம பண்ணாக்க அவன் இன்னும் நிறைய பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த உபாசனையினால அவன் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வைராக்கியம் சீக்கிரம் வந்து அந்த சகுன பக்தியிலேயே இருந்து அந்த சகுன பக்தியின் மூலமாக அவனுக்கு நிர்குண பக்தி வந்துடுறது. அந்த நிர்குண பக்திக்கு வந்துட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவன் நிர்விகல்பக சமாதியில உட்காரும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற கூடிய நியாயம் அவனுக்கு ஈஸியா வந்துடுறது. அப்படின்றதுனால இதுதான் படிக்கட்டு. இந்த படிக்கட்டை நீங்க வந்து மறந்துடாதீங்க. இந்த வழியாதான் நீங்க போனீங்கன்னா ஈஸியா போலாம். இல்லைன்னா கவனமா படிச்சுட்டே இருந்து அதுவும் வரலாம். ஆனா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எப்போ உங்களுடைய அந்த கர்ம சுத்தி ஆகும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால கர்மா உபாசனை இப்படி வச்சுட்டு அஜஸ்திரமான அந்த முக்திக்கு லக்ஷ்மி, அந்த முக்தி எனக்கூடிய லக்ஷ்மி. ஏன் இந்த இடத்துல முக்தின்ற பதத்தை போட்டாருன்னா முக்தின்றது ஸ்ரீலிங்கம், அவர் மோட்சகான்னாக்கா புல்லிங்கம். இந்த இடத்துல முக்தி யுவதிகின்னாக்கா உங்களுக்கு கரெக்டா வேதாந்தத்தோடையும் போறது, அது உபாசனையோடையும் சேர்ந்து போற மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணி அப்படி ஒரு யுவதியை இவ்வளவோட போறதுதான் துவாரம். இந்த நாளைக்கு உங்களுக்கு ஆத்ம சுகத்தை அனுபவத்திற்கு வர வேண்டிய ஒரு வழி இதுதான், வாசற்படி இதுதான். யஸ்மாத்வம் ஆகையினால நீ என்ன பண்ணோம், ஆத்மாத்வரம் இனிமேல் அப்படின்னா இவ்வளவு நாள் இல்லையான்னு இருக்கோம். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கேட்டதுனால கொஞ்சம் நஞ்சம் டவுட் இருந்ததுன்னா இனிமேல் உங்களுக்கு நிச்சயமா அந்த சுகமானது ஆத்ம சுகமானது நீங்க நிச்சயமா கிடைக்கப்படுவீர்கள். ஆத்மாத்வரம் இனிமேலாவது சர்வத்திர அஸ்பிருகையா. நீங்க அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், இனிமேல் பட்ட அஸ்பிருகா. ஸ்பிருகான்னாக்க இந்த அட்டாச்மெண்ட்ன்றதே வச்சுக்காதீங்க, எது கூடயும் பற்றே வச்சுக்காதீங்க. அந்த ராகமே வேண்டாம். வெறும் ஆத்ம காமத்தை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த அஸ்பிருகையா டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஸ்ரேயஸே. நீங்கள் முன்னுக்கு வரதுக்கான முக்தியின் பொருட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும்னா அது ஒண்ணுதான் வழி. அது எப்படி பண்ணணும், சதாத்மனி உங்களுடைய ஆத்மாவே அகம் அகம் பிரம்மா அப்படின்ற அந்த ஐ விசாரத்தினால மட்டும்தான் அது. சதா பிரக்ஞாம் குரு, அதையே எப்பொழுதும் புத்தியை நிலைநிறுத்து அப்படின்னா. இது எங்க வருது, பிருகதாரண்யக உபநிஷத்துல சமய வதீரோ விஜ்ஞாய பிரக்ஞான் குர்வீத பிராமணஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி அதுலயே உன்னுடைய புத்தியை செலுத்தி கொண்டு வந்தீர்களே ஆனால் நிச்சயமானது இந்த சுகமானது கிடைக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியம் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி முடியாது. அதையே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறார். ஆஷாம் சிந்தி விஷோபமேஷு விஷயேஷு ஏஷைவ மிருத்யோஸ்ருதிஹி யத்வா ஜாதி குலாஸ்ரமேஷு அபிமதிம் ஜாதி தூராத்ரியா தேஹாதௌ அசதி தேஹாதௌ அசதி த்யஜாத்மவிஷாம் பிரக்ஞாம் புருஷ்வாத்மனி த்வம் திருஷ்டாஸ்யமலோதி நிர்த்வயபரம் பிரம்மாசி யத்வஸ்துதஹ. ஆஷாம் சிந்தி, அதுக்கு என்ன பண்ணணும், ஆசையை அறுக்கணும். ஆசை அருமின், ஆசை அருமின் அப்படின்னாரு. அது ஆசைனா என்ன, ஆசையில ரெண்டு வகை இருக்கு. ராகம் ஒண்ணு இருக்கு, காமன் ஒண்ணு இருக்கு. காமம் அப்படின்னாக்கா ஆசை டிசையர், ராகம்னாக்கா அட்டாச்மெண்ட். இந்த ராகம் வந்து இந்த காமம் வந்துட்டு ஆனால் ராகம் வந்துடும். ஒரு சங்கா சஞ்சாயத்தே காமஹா. அதனால என்ன பண்ணா இந்த ஆசையை முதல்ல நீங்க அறுக்க கத்துட்டீங்கன்னாக்க இதுல இந்த சங்கா சஞ்சாயத்தே காமஹா, காமா குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி பிரம்சா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னா. இதெல்லாம் எதனால வருது, யாயத்தோ விஷயான் பும்சஹா அப்படின்னு ஆரம்பிச்சார். யாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கத்தேஷூபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹா, காமாத் குரோதோ விஜாயதே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி விஷயத்துல உங்களுடைய தியானம் இருக்குமே ஆனால், உங்களுடைய போக்கஸ் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு அந்த சங்கம் ஏற்படும். அந்த சங்கம் ராகம் ஏற்பட்டுமே ஆனால் அதுக்கு காமம் வரும். காமம் வந்ததே ஆனால் பின்னாடியே குரோதம் வரும். குரோதம் வந்ததே ஆனால் குரோதாத் பவதி சம்மோகா, உங்களுடைய புத்தி சம்மோகத்தை அடையும். சம்மோகத்தை அடையணும் என்ன பண்ணா ஆச்சாரிய உபதேசங்கள் எல்லாம் ஆத்துல பெரியவா சொல்லி கொடுத்தது எல்லாம் அந்த சமயத்துல மறந்து போயிடுவான். இன்ஃபாக்சுவேஷன்ல எல்லாம் மறந்து போயிடும். அதனால என்ன ஆகுதுன்னா இவனுடைய ஸ்மிருதி தடுமாறி போயிடுறது.
அந்த ஸ்மிருதி தடுமாற்றத்தினா ஸ்ருதி பிரம்சா புத்தி நாஷா. இவனுடைய புத்தி ஒரே அடியா திங்க் பண்ண ஆரம்பிக்க, பெரியவா சொன்னதெல்லாம் அந்த ஆங்கிள்லயே திங்க் பண்ணாது. அதனால என்ன இவனே அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன பண்ணான், ஆஷா சிந்தி. எப்படி சிந்தி? விஷய உபமேஷு விஷயேஷு, விஷம் போன்ற விஷயேஷு, விஷத்தை உபமாவை கொண்ட விஷயங்கள். அதுக்கு அதனாலதான் அதுக்கு விஷயம்னு பேர் இருந்தது. விஷு தாத்துல இருந்து வந்ததுக்கு காரணமா அது விஷயம். விஷம் இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரே விஷயம். அந்த விஷயத்துல நீங்க போய் அட்டாச்மெண்ட்டை வச்சிருந்தீங்கன்னா அந்த விஷமானது உங்களை பாம்பு மாதிரி உங்களை நிச்சயமா கொத்தாம அது விடாது. அதனால விஷ உபமேஷு விஷயேஷு ஆஷாம் சிந்தி, அந்த ஆசையை விஷம் போன்ற இந்த விஷயங்களில் உங்களுடைய ஆசையை அறுத்து விடுங்கள். சிந்தி அப்படின்னா அறுத்து விடுங்கள். ஏன் அப்படின்னா மிருத்யோஹோ ஸ்திதிஹி அப்படின்னா இதுதான் ஏஷாயேவ மிருத்யோஹோ ஸ்திதிஹி. இந்த ஆசைதான்ப்பா உன்னுடைய ஆத்மாவை மறந்து போறதுக்கு காரணமா இருக்கு. நம்மளுடைய மிருத்யோனாக்க இந்த இடத்துனாக்க நம்மளுடைய ஈடுபாடுல இருந்து அந்த வேதாந்த புத்தியில இருந்து நம்மளை கெடுக்கிறதே இந்த விஷயத்தினுடைய விஷயங்கள் தான். இது வந்ததுன்னா ஆத்மாவை மறந்து போயிடுவான். அப்படின்றது அந்த ஆத்மாவை மறக்கிறதுக்கு இந்த ஆசை தான் வழியா போயிடுது. ஆகையினால என்ன பண்ணும், ஜாதி குல ஆசிரமேஷு அபிமதிம் த்யக்த்வா அப்படின்னாரு. எதை பண்ணணும்னா ஜாதியில ஒரு ஆசை, இவனுக்கு எதுவும் இல்லைன்னா கூட நம்மளவான்னு ஒரு ஆசை அவனுக்கு வந்துடுது. இந்த சன்னியாசிகளுக்குள்ள கிண்டல் பண்ணுவாங்க, அந்தந்த ஆசிரமத்துக்குள்ள அதுல அவ்வளவு பெரிய ஆசிரமமா இருந்தா அவன் கூட நீங்க சின்ன நீங்க ராமகிருஷ்ணா மிஷினா அதுல ஒரு பேதம். நீங்க எந்த மரத்தை சேர்ந்தவர், நீங்க யார்கிட்ட வாங்கின, சங்கரபடத்துல வாங்கினாலா, சன்னியாசி, இப்படின்னு எல்லா ஆசிரமத்திலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. கிரகஸ்தனுக்கு கேட்கவே வேணாம், வாட்டிமாவா பிரச்சனமா இதே பிரச்சனை தான் இப்படியே போயிட்டு இருக்கான். சரி, முதலியாரா பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்ணாரு, ஆற்காடு முதலியாரா, புண்டுமல்லி முதலியாரா, சவுத்து முதலியாரா, நாங்க எப்படி பொண்ணை கொடுக்கறதுன்னு இப்படி எல்லாத்துக்கும் அபிமானங்கள், ஜாதியினால வரக்கூடிய அபிமானங்கள், குலத்தினால வரக்கூடிய அபிமானங்கள். என்ன குலம், இந்த குலம் எப்படிப்பட்ட, எங்க அப்பா எப்படி தெரியுமா, அவருக்கு போய் எப்படி என் பொண்ணத்தை கொடுப்பேன் நாங்கெல்லாம் இப்படி இருந்திருக்கோம். இவன் ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த பழைய கதை பேசுறதுல எல்லாருக்கும் ஒரு ஆசை, எங்க தாத்தா அப்படி, எங்க அப்படி அப்படின்னு. அந்த குலத்துல ஒரு அபிமானம், ஆசிரமத்துல ஒரு அபிமானம், இப்படி ஜாதி குலம் ஆசிரமம் இதெல்லாம் ஒரு அபிமானம், இதெல்லாம் ஒரு ஐடென்டிபிகேஷன். இது எல்லாத்தையும் முதல்ல விட்டு ஒழிக்கணும். வைராக்கியம் வரத்துக்கு இதெல்லாம் இந்த மாதிரி அட்டாச்மெண்டே வேண்டாம். ஜாதி குல ஆசிரமேஷ அபிமதம் த்யக்த்வா, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கிரியாஹா, இதுல இருந்து பொருந்தக்கூடிய செயல்கள்னால அதிதூரா திரைக்கு, அதிதூரா முன்ச, ரொம்ப தூரத்துல இந்த ஆசையெல்லாம் தள்ளி விட்டுடுங்க. நீங்க தள்ளி விட்டாதான் வாழ்க்கையில வேதாந்திக் மெடிடேஷன் உங்களால பண்ண முடியும். நிதித்தியாசனம் பண்ணோம்னாக்க இந்த எண்ணங்கள் எல்லாம் தூரம் தள்ளிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நிர்வாண சக்கரத்துல என்ன சொல்லியிருக்கு, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வகை இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதான் வரும். விஷயத்துல நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த மெடிடேஷன் ஆகும் உங்களுக்கு சரியாக நிக்காது. ஆகையினால இது எல்லாத்தையும் தூரா முச்ச, ரொம்ப தூரத்துல தள்ளி விட்டுருங்க. தள்ளிட்டு அப்படி தள்ளிட்டு அசதி தேகாதவு ஆத்மவிசனம், இந்த பொய்யான இந்த தேகத்துல, அசத்தான இந்த தேகத்துல, அசதி தேக இந்த தேகத்துல ரெண்டும் சத்தமே, அந்த தேகத்துல உங்களுடைய ஆத்ம திசனா, நான் ஒரு புத்தி ஏதோ வச்சுட்டு இருக்கீங்களே அதை தேஜ, அதை முதல்ல விடுங்க. அதுதான் காரணம் இது எல்லாத்துக்கும். அதை முட்டை விட அது எப்படி விடுறதுன்னா, ஆத்மனி பிரக்ஞாம் புருஷ்வர், உங்களுடைய ஆத்மாவில உங்களுடைய புத்தியை நிலைநாட்டுங்கள். சமேவ தீரஹா விஜ்ஞாய பிரக்ஞாம் குர்வீத பிராமணஹா அப்படின்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ண, அந்த ஆத்மாலதான் உங்களுடைய புத்தி மனசை அந்த கரணத்தை திருப்பி விடணுமே தவிர இந்த விஷயத்திலிருந்து அதை வெளியில ஆத்மான வைக்கிறது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சென்ன அதுலதான் நீங்க அந்த புத்தியை இது பண்ணி அப்படி பண்ணீங்கன்னா வஸ்துதா துவம் திரஷ்டாசி, அப்பதான் நீங்க உண்மையிலேயே அந்த பிரம்மத்தை பார்க்கிறவராக ஆவீர்கள் அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு சொல்றாரு. திரஷ்டா அதி, அது எப்படிப்பட்ட திரஷ்டா மாத்திரம் இல்ல, அமலஹா அதி, அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கரணத்துல இருக்கக்கூடிய மலங்கள் இல்லாம அந்த பிரம்மத்தை ஒரு நிமிஷம் நினைச்சாங்கன்னா உங்களுடைய மலங்கள் எல்லாம் தானா போயிடும். அதனாலதான் நீ நிர்மலமாக ஆயிடுவ. அமலஹா அதி, அது மாத்திரம் எப்படிப்பட்ட பிரம்மத்தை நினைக்கணும், அது ஒரு பிரம்மம், நானுன்னு அந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. நானே பிரம்மம்ன்ற அந்த ரெண்டரை கலந்து அது என்ன பண்ண, நிரத்வய பரபிரம்மாதி, அப்படி நிரத்வய பரபிரம்மாதி திரஷ்டாசி பார்ப்பனாக நீ அப்பதான் ஆவ. அமலஹா ஆசி, அப்பதான் நீ பியூர் ஆக, அப்பதான் இரண்டற்ற அந்த பிரம்மத்தை உணர்ந்தவனாக ஆக.
அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார் அந்த சிஷ்யனுக்கு. எப்படி பண்ணணும்னா, இந்த வைராக்கியத்துல விஷம் போன்ற இந்த விஷயங்களை ஆசாயை விட்டு விட்டு இது எல்லாமே ஆத்மாவை மறந்து போறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அது மாத்திரம் இல்ல, ஜாதி குலம் ஆசிரமோன்ற முதலியங்கள்லாம் இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டு ஒழித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஆத்ம திசா, இந்த உங்களுடைய புத்தி நானே ஆத்மா என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தையும் நீங்க விட்டுட்டு, அப்ப எல்லாத்தையும் விட சொன்னீங்கன்னா இதுலதான் பண்றான் அந்த பிரம்மத்துல பிரக்யாம் சொல்லிட்ட. டெய்லி ஒரு தடவை அந்த பிரம்மத்தை நீங்க நினைச்சு பாருங்க. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நஜிஹ்வா நமுத்ரான நேத்ரே ந வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபா சிவோஹம் சிவோஹம் அப்படின்னு அந்த சிவன்ல உங்களுடைய அந்த எங்கும் நிறைந்த பரபிரம்மமான அதுதான் நானு அப்படின்னு நீங்க அதுல கொண்டு போய் புத்தியை வச்சீங்கன்னா இதெல்லாம் தானே சரியா போயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா நீ என்ன ஆவ அப்படின்னாரு, நீங்க அப்பதான் திரஷ்டா ஆகி உண்மையான பார்ப்பவனா நீங்க அப்பதான் ஆவீங்க, அப்பதான் மாசற்றவனாக ஆவீர்கள், அப்பொழுதுதான் இரண்டற்ற பரபிரம்மமாக நீங்களே ஆவீர்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டார் அந்த சிஷ்யனுக்கு. இத சொல்லிட்டு சொன்னோடனே அவருக்கு எப்படி இந்த மெடிடேஷனை பண்றது அப்படின்றத சொல்லணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு அவருக்கு. இந்த உலகமானது எப்படி இருக்குன்னா, எல்லா உலகமும் திருஷ்யத்துவத்தோட கூடியிருக்கு, கண்ணால் பார்க்கப்படுகிற உலகமாக இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, 5 எலிமெண்ட்ஸ்னால சேர்ந்ததுதான் இந்த பாடியும் சரி இந்த உலகமும் சரி. இது ரெண்டுத்துக்கு காமன் ஃபேக்டர் என்னன்னா, இந்த உலகமும் எல்லாம் என்ன பிருத்திவி அப்பு தேஜோ வாயு இதோட சேர்ந்திருக்கு. இந்த சரீரமும் எப்படி இருக்குன்னா, பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் இதனுடைய கூட்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது கிரியைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கு. ஒன்ன பண்ணா ஒரு காரியம் வருது, இப்படி இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு திருஷ்யத்துவத்தோட கூடி இருக்கு, இல்லன்னா பௌதிகத்துவத்தோட கூடி இருக்கு, இல்ல கிரியாத்துவத்தோட கூடி இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகமா பாய்க்கும், வருது போறது வருது போறது, அது எதுவுமே நிலையா இல்ல. நம்மளுடைய மெடிடேஷனே எப்படி வருது, கொஞ்ச நேரம் வருது கொஞ்ச நேரம் திருப்பி நம்ம மறந்துடுறோம். இப்படி ஆகமா பாய்க்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, எல்லாம் குணத்தோட கூடி இருக்கு. ஆனா இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு, உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் இந்த 5 கண்டிஷனோட சேர்ந்திருக்கு. அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அதிருஷ்யத்துவம், அதுதான் அதனுடைய ஆட்ரிபியூட், ஒன்னும் அதுல பாக்கிறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் என்ன அபௌதிகத்துவம், அதுல எந்த பௌதிகத்துடைய சேர்க்க அந்த பிரம்ம அந்த மாயையினுடைய சம்பந்தத்தினால்தானே இந்த பஞ்சீகரணத்தினால இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த சுத்த பிரம்மத்துல அபௌதிகத்துவம் தான் இருந்தது. அது பிரம்மத்தை எப்படி சொல்லியிருக்க, அனவத்தியம் அவிக்கிரியம் அப்படின்லாம் சொல்றது, அவிநாசி அப்படின்லாம் சுத்தி சொல்றது. அதனால அந்த ஆத்மாவானது அவிக்கிரியத்துவத்தோட கூடியிருக்கு. அது என்ன ஆகமா பாயித்துவம் அதுக்கு கிடையாது, அனாகமா பாயித்துவம் அதுக்கு. அது எப்பொழுதும் வரது போறது கிடையாது, எப்போதும் எட்டனாலும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிரம்மா. அது என்ன நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்லாம் சுத்தி சொல்றது. அப்படின்னா ஒரு குணமும் இல்லாத ஒரு ஆத்மாவா இருக்கு. அந்த ஆத்மாவில தான் நம்மளுடைய புத்தியை செலுத்தணுமே தவிர, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கும் இந்த உலகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த திருஷ்யத்துவம் பௌதிகத்துவம் விக்கிரியத்துவம் இது எல்லாத்தையும் ஆகமா பாயித்துவம் குணத்துவம் இது எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த 5 இல்லாததான ஒரு பொருளை நீங்க பிடிக்கணும். எல்லாம் உலகத்துல இந்த 5 தான் எல்லாம் கூடி இருக்கிறது. இந்த 5 இல்லாதது ஒண்ணுதான் அந்த பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை தேடணும்னாக்க என்ன அர்த்தம்னா, அதை தவிர இருக்கிறது இது எல்லாமே அனாத்மா அப்படின்ற விவேகம் வரும். பிரம்ம சத்தியம் தத் எதிரித்தம் சர்வம் அனித்யம் அனாத்மா அப்படின்னு சொல்லி அவர் அதனால ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த 3 அவஸ்தைகளும் அனாத்மா. ஜாகிரத்ன்றது அனாத்மா, சுஷுப்தின்றது அனாத்மா, சொப்னன்றது அனாத்மா. அன்னமய ஆனந்தமய அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இதெல்லாம் அனாத்மா. அதுக்கப்புறம் என்ன ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் இதெல்லாம் அனாத்மா. இதுக்கு பின்னாடி எது சாட்சியா இருக்கோ சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் எது இருக்கோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி இந்த அனாத்மா எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு லொகேஷனோட கூடியது. அந்த ஆத்மாவானது எங்கு இருக்கக்கூடிய ஆத்மாவானது எங்கு இருக்கு. அப்படி நீங்க எங்க இருக்கக்கூடிய பரமாத்மா என்றதை நினைச்சிட்டு இந்த உடம்புல இந்த இடத்துல நான் இருக்கேன்ற ஒரு தாட்டை விட்டுடுங்க. நீங்க அப்படி இருந்து கொண்டு அப்படி யாரு இருக்கானோ அவனுக்கு தான்
இந்த உண்மையான ஆனந்தமானது சித்திக்க போறது அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ லக்ஷ்யே பிரம்மணி மானசம் திருடதரம் சம்ஸ்தாப்ய வாக்கியேந்திரியம் ஸ்வஸ்தானே விநிவேஷ்ய நிச்சலதனுபேக்ஷ்ய தேஹஸ்திதிம் பிரம்மாத்மைக்யமுபேத்ய தன்மயதயா அகண்ட விருத்தி அவிருத்யா நிஷம் பிரம்மானந்தரசம் பிபாத்மனிமுதா சூன்யை கிமன்யைர் பிரமை. சூன்யம் கிம் அன்யைஹி பிருஷம் அப்படின்னு சில பாடங்கள் இருக்கு. ரெண்டு ஒன்று தான். பிருஷம் அப்படின்னாக்க அந்த இடத்துல இன்டென்ஸ்லி அப்படின்னு அர்த்தம். பிரமைனா இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம். முதல்ல அந்த காரியத்துக்கு அந்த தியான விதிக்கு எப்படி பண்ணணும் மெடிடேஷனை அப்படின்னாக்க, சரி நீங்க கேட்கலனால நானா சொல்லிடுறேன் ஆச்சாரியார். ஏன்னா அவருக்கு பார்த்து ஒரு திருப்பி திருப்பி சொல்லி எப்படியாவது இந்த சிஷ்யனை முன்னேறணும்ன்ற ஒரு கருணையில அவர் என்ன பண்ணிடுற, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. லக்ஷ்யே பிரம்மணி மானசம் திருடதரம் சம்ஸ்தாபிய அப்படின்னாரு. இந்த மனசை எதுல சம்ஸ்தாபிய? லட்சியே பிரம்மணி. நீங்க லட்சியமே வச்சுக்காம இருந்தா எப்படி பண்றதுன்னு தெரியாது. நீங்க ஒரு கோல் வச்சுக்கணும். அந்த மெடிடேஷன்ல என்ன கோல்? அந்த பிரம்மன் தான். அந்த பிரம்மத்துல இந்த மனசை கொண்டு போய் வைக்கணும். எப்படி வைக்கணும்? திருடதரம் சம்ஸ்தாபிய, திருடமாக நல்ல அசையாத. எத்தனையோ போன் கால் வரதா வரும், பிளம்பர் வரதா வருவான், நம்ம உட்கார்ந்தா அப்பதான் என்னைக்கும் வராத கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றதுக்கு அன்னைக்குதான் வருவான். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மெடிடேஷன்ல உட்காரலன்னா இது எல்லாத்தையும் எப்படியாவது தவிர்த்துதான் ஆகணும். ஏன்னா நமக்கு வேதாந்தம் ரொம்ப முக்கியம். நம்ம பண்றதே கொஞ்சம் இது அவர் சொல்ல போறாருக்க அனிஷம் அப்படின்னு சொல்ல போறாரு. எப்பொழுதுமே பண்ணிட்டு இருக்கணும், எப்பொழுதும் தான் பண்ண முடியல. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணலாம்னா அதுக்கும் அநேக விக்னங்கள் வரும். ஆகையினால இதெல்லாம் அந்த லட்சியம் பிரம்மத்துல நன்ன திருடதரம் சம்ஸ்தாபிய, நல்ல திருடமாக அதுல வைக்கணும். அது என்ன பண்ணணும்? பாக்கியேந்திரியம் ஸ்வஸ்தானே விநிவேஷ்ய, கமா போட்டுங்க அங்க. பாக்கியேந்திரியங்கள் ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் அப்படின்னா எல்லாம் உங்களுடைய கண்ணு காது மூக்கு இதெல்லாம் என்ன பண்ணோம், அதாவது கேட்கும். இன்னைக்கு இந்த பாட்டை கேட்கலாமான்னு காது போயிடும். இந்த கண்ணை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே இன்னைக்கு அங்க போலாமா இங்க போலாமா, இன்னும் பந்துக்கள் தானே முக்கியம், இப்படி எல்லாம் ராங் ஐடியாஸ் எல்லாம் வரும். இது எல்லாத்தையும் தடுக்கும். இது எல்லாத்தையும் அந்தந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இருக்கும். நாக்கு இன்னைக்கு ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு கேட்கதான் கேட்கும். மூக்கு நல்ல வாசனையை எதிர்பார்த்து போகும். உடம்பு நல்லா இன்னைக்கு பீச்சில் போய் உட்காரலாமான்னு தோணும். இதெல்லாம் இந்த பாக்கியேந்திரியங்கள் எல்லாம் சொல்றது எல்லாத்தையும் தடுக்கணும். நீங்க அது எல்லாத்தையும் சொத்தானே நீ வைக்க, அது இருக்கிறதையே இருக்க வச்சு அதை வெளியில போக விடாம பாத்துக்க வேண்டியது நமக்கு. ஏன்னா மெடிடேஷன் நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் இந்த தாட் எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு நிச்சல இப்படி அப்படின்னு வேவரிங்கா இல்லாத அந்த மனசை, அதனால வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் டிசோன் பண்ணணும். நீங்க எல்லாம் இப்படிதான் வரும். அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி தேகத்தின் அந்த தேகத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்டர், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெடிடேஷனுக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி கன்வீனியன்ட்டா வச்சுட்டு அவர் நிறைய தியான யோகத்துல அதை பத்தி சொல்லியிருக்காரு. லகுவாக்கியா இருக்கணும், அதி உச்சிரித்தம் அதி நீச்சமாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப உயரமான ஒரு பலகையில உட்கார்ந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது மெடிடேஷன். ரொம்ப கீழே தரையில உட்கார்ந்தாலும் கம்ஃபர்ட் சரியா இருக்காது. அதனால ஒரு சிலாஜினா குஷோத்தரம் அப்படின்னாரு. முதல்ல ஒரு குஷத்தை ஒரு தர்பாசனத்தை வச்சு அதுக்கு மேல மான்தோலை வச்சு அதுக்கு மேல ஒரு துணிய போட்டு சீலம், சீலம்னாக்க தலை என்ன கிலோத்த, முதல்ல சிலாஜினா குஷோத்தரம்னாரு. குஷம் அதுக்கு மேல அஜினம் அதுக்கு மேல கீழாத்தனம் இப்படி போட்டுட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா நீங்க உட்காரலாம். அப்படி உட்கார்ந்து விவிக்த தேசேஷ சுகாசதஸ்தா அப்படின்னா ஒரு நல்ல உங்களுக்குன்னு எந்த ஒரு வீட்டுல எந்த இடத்துல உங்களுடைய தியானம் செஞ்சுக்குமோ அப்படி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அது ரொம்ப உயரமாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாம இருந்துட்டு அதிகமா சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிக்காது மெடிடேஷன், குறைவா சாப்பிடலனாலும் மெடிடேஷன் நிக்காது. அதனால லகுவாட்சியா இருக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டு எது தேவையோ அப்படி இந்த தேகஸ்திதிய எல்லாத்திலையும் உபயோகிக்க கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய புத்தியை தள்ளிட்டு அப்படி உட்காரணும் அப்படின்னு சொன்ன. அப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணும்? பிரம்மாத்மைக்கியம் உபேத்திய அந்த பாடியிலேயே நம்ம என்ன பண்ணா ஆத்மாவும் பிரம்மமும்
ஒன்று ஐக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த அகண்டாகார விருத்தியிலேயே லட்சியத்தை போட்டு இந்த பிரம்மமா நான் வந்து நினைக்கிற அந்த பிரம்மமா ஆகாசம் எப்படி எங்கும் பரவி இருக்கோ அப்படி எங்கும் நான் எப்படி இருக்கேன்னா அதிருஷ்யமாகவும் அபௌதிகமாகவும் அவிக்கிரியையாகவும் அனாகமாபாயியாகவும் அப்புறம் அகுணத்துவம் குணமே இல்லாததாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் அப்படின்னு இந்த பிரம்மாத்மைக்கியம் உபேத்திய இத நன்னா உபேத்திய இதை அடைந்து தன்மயதையா அப்படியே அதுவாக அதுதான் நிர்விகல்பக சமாதியில் அவர் சொன்னது. இது வேதாந்திக் மெடிடேஷன். இதுதான் அதுலயே இருக்கணும். அந்த பிரம்மமாகவே தன்மயமா ஆயிடும். தன்மயமா ஆகுதுன்னாக்கா அப்படியே அதுவாகவே போயிடும். சத்மயம் தன்மயம் அது மாதிரியே ஆகிட்ட அகண்ட விருத்தியா. அகண்ட விருத்தி அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி இது விருத்தி, நானே பிரம்மம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட அதுல உட்கார்ந்து அனிஷம் அப்படின்னா ரெகுலர்லி இல்ல எப்பொழுதும் அப்படின்ற அர்த்தம். எப்பொழுதும் இதையே பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டான்னா இது பழக்கம் ஆயிடும். எப்படி தினம் தினம் நீங்க ஒரு நேரத்துல மெடிடேஷன் பண்றதுன்னு வச்சுட்டா காரை எப்படி ஓட்டும் பொழுது நீங்க எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது உங்க கிளச்சில இருந்து கால் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கவனம் இல்லாம அது போறதோ அதே மாதிரி நீங்க தினம் அந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது சகஜமா ஆயிடும். அது ஆகாத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அது வரைக்கும் என்ன பண்ண திருப்பி திருப்பி அந்த மனசை லட்சிய பிரம்மணி சம்ஸ்தாபியா திருடதரம் சம்ஸ்தாபியா அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பழக்கம் ஆயிடும். சந்தியாவன மாதிரி அது காத்தால பண்ணா அது ஒரு ரொட்டீன்ல வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி பண்ணணும். அப்படின்ற அனிஷம் எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாக்கா அதுல என்னன்னா பிரம்மானந்த ரசம் அப்படின்னா இந்த ஆனந்த ரசத்தை அப்பொழுதுதான் பருக முடியும். இந்த உண்மையான உங்களுடைய ஆனந்த ரசம் என்னன்றது கூட தெரியாம எதையோ ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மெடிடேஷன்னால உங்களுக்கு இந்த வேதாந்திக் மெடிடேஷன்னால வரக்கூடிய ஆனந்தத்தை ஒரு தடவை நீங்க ரசிச்சிட்டீங்க அப்புறம் அதை விடவே மாட்டீங்க. தினம் அதை பண்றதுக்கு தான் புத்தி போகுமே தவிர வேற எதுலையுமே புத்தி போகாது. அப்படிப்படக்கூடிய அந்த பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லிருக்கு? அனோரணீயானஹமேவ தத்வத் மகானஹம் விஸ்வமஹம் விசித்ரம் புராதனோஹம் புருஷோஹமீஷஹ ஹிரண்மயோஹம் சிவரூபமஸ்மி அப்படின்னு கைவல்ய உபநிஷத்துல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அணுவுக்கு அணுவாகவும் பெருசுக்கு பெருசாகவும் மகானாகவும் இந்த விஸ்வமாகவும் நித்தியமாகவும் இந்த பெரிய பெரிய மலைகளாகவும் பெரிய பெரிய ஓஷனாகவும் நீங்க அப்படியே உங்களுடைய விஷனை பெருசா பண்ணிட்டு போனீங்கன்னா மேக்னிஃபை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய மனசும் நல்லா விரிவடையும். அப்படி விரிவடைச்சு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இதெல்லாம் நானு அப்படின்னு கடைசியில எடுத்துன்னு வந்து புருஷோகம் ஈஷா நான் தான் அந்த புருஷன், நான் தான் அந்த ஈஸ்வரன், இரண்மயா சிவரூபம் அப்படின்னு யார் பண்றா இப்படி நிறைய உபநிஷத்துகளை உங்களுக்கு டிப்ஸுக்கு மேல டிப்ஸ் கொடுக்கறது. அந்த உபநிஷத்து எல்லாத்துலயும் எப்படி மெடிடேஷன் பண்ணோன்ற அந்த டிப்ஸ கொடுத்துருக்க. இவரும் அதேதான் இப்ப கொடுத்துன்னு வந்துட்டு இருக்காரு. இப்படி நினைச்சுட்டே வந்தானாக்கா அப்ப என்ன ஆகும்? மனசு இல்ல, நானு புத்தி இல்ல, அகங்காரம் இல்ல, சித்தம் இல்ல அப்படின்னு அந்த பெருசுல இருந்து நேரம் உள்ள நீங்க உங்களுடைய ஆத்மா கட்டுவாங்க. அப்பட மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் நான் இதெல்லாம் இல்ல. ந கர்ணம் ந ஜிஹ்வா ந சக்ரான நேத்திரம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நான் இல்ல. அந்த பௌத்திகமானது நான் இல்ல. நஜவ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அப்படின்ற அந்த நிர்வாண சக்கரத்துல சொல்லக்கூடிய அந்த மெடிடேஷனை அதுதான் உண்மையான பிரம்ம ஆனந்த ரசம். உங்களுடைய நீங்க யூ ஹாவ் டு ஓன் தட். அது வந்து உங்களுக்கு வராது. நீங்க தான் அந்த பிரம்மன்றத நம்ம தான் ட்ரை பண்ணி அதை ஓன் பண்ணணும். இல்லைனாக்கா அதே எப்படி ஒரு தானே வந்து பிரம்மமா நீ மாறுன்னு பிரம்ம வந்து காமிக்குமா? ஆனா யூ ஹாவ் டு கிளைம் யூ ஆர் பிரம்ம. அப்பதான் அந்த பிரம்ம நிக்கும். ஆனா அப்படிப்பட்ட பிரம்மானந்த ரசம் பிப. அந்த ரசத்தை நீங்க தான் குடிக்கணும். அதான் பிபரே ராமரசம் அப்படின்னா அந்த பிரம்மானந்த ரசத்தை பிப எங்க ஆத்மா உங்களுடைய ஆத்மாலேயே அதை அனுபவிக்கணும். வேற எங்கேயும் போக வேண்டாம். அது உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய மனத்திலேயே விஞ்ஞானமய கோஷத்திலேயே அதை அனுபவிக்கணும். முதா முதா சூன்யைஹி கிம் அந்யைஹி அப்படின்னா இதுதான் உண்மையான ஆனந்தம். இதை விட்டுட்டு அந்யைஹி சூன்யைஹி பயனற்ற பாக்கியம் எதுக்கு இந்த பிரமத்தெல்லாம் கிம் அதனால உங்களுக்கு ஆகுது என்ன? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. எல்லா ஆக்டிவிட்டியும் விட்டுட்டு அந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று அந்த பிரம்மானந்தத்தையே அதை ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெடிடேஷன்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அது உண்மையான இந்த உண்மையான ஆனந்த ரசத்தை நீங்க நிச்சயமா பருகலாம்.
அப்படின்னு கேரண்டி கொடுக்கிறார் ராஜா. நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த மெடிடேஷனை நம்ம பண்ண வேண்டியது. அப்படி பண்ணா என்னாக நிர்விகல்ப சமாதி நிச்சயமா கிடைக்கும். நிர்விகல்ப சமாதி கிடைச்சதுன்னா அந்த ஆனந்தத்தை இங்கேயே ஜீவனேவ அனுபவிக்கக்கூடியதான ஒரு வழி இருக்கு. அதனால உங்களுடைய லட்சியம் எங்க இருக்கணும், பிரம்மத்துல இருக்கணும். லட்சிய பிரம்மணி, அதனால லட்சியமா வச்சுட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அனாத்ம சிந்தனம் தியக்வா கஷ்மலம் துக்க காரணம் சிந்தய ஆத்மானம் ஆனந்தம் ஆனந்த ரூபம் என் முக்தி காரணம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு டிப்ஸ் கொடுக்கலாம். இந்த அனாத்ம சிந்தனம் கேட்வா, எப்ப பார்த்தாலும் இந்த அனாத்மாலேயே உங்களுடைய புத்தி எல்லாம் போயிட்டே இருக்கு. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய புத்தி காத்தாலே இருந்து எங்க இருக்குன்னாக்க எல்லாம் அனாத்மாலேயே இருந்துருக்கு. இந்த அனாத்ம சிந்தனம் கேட்வா, இத முதல்ல போகடிங்கன்னா என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, இதுதான் துக்க காரணம். கஷ்மலம் துக்க காரணம், இந்த இம்பியூரான துக்கத்துக்கு காரணம். இந்த விஷயம்ன்ற அழுக்கோட கூடின துக்கத்தை விளைவிப்பது எது அப்படின்னா இந்த அனாத்ம சிந்தனம் தான். ஆகையால் அதை என்ன பண்ணணும், தெக்வா, அதை தெக்வா, அதை விட்டு ஒழிச்சு அப்ப என்ன பண்ணணும், சிந்தைய ஆத்மானம் ஆனந்த ரூபம். சிந்தைய நீங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாலேயே உங்களுடைய சிந்தனையை நீங்க வைத்துக் கொண்டே இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் விஸ்வம் பச்சதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா விஸ்யாஜாரியதையா ததைவ பித்ருபுத்ராதி ஆத்மனா பேததா, இந்த பேதங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், நிர்வாண சட்கம், கௌபீன பஞ்சகம், இப்படி அனோரணியான் முதலிய உபனிஷத் வாக்கியங்கள், இப்படிப்பட்ட வாக்கியங்களை நீங்க மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா இப்ப என்ன ஆகணும், சிந்தையா ஆத்மானம் ஆனந்த ரூபம், உங்களுடைய ஆத்மால இந்த ஆனந்த ரூபத்தை இங்கேயே அனுபவிக்கிறாங்க. எது முக்தி காரணம், அதுக்கு துக்க காரணம். நீங்க இது வரைக்கும் காத்தால பண்ணதெல்லாம் அனாத்ம சிந்தனையில இருந்தது. யுவர் காஸ்ட், நீங்க தான் காரணம் அந்த துக்கத்துக்கு. நீங்களே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, துக்கத்தை சம்பாதிச்சுட்டு ஐயோ எனக்கு மாத்திரம் தான் ஏதா கஷ்டம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க யாருகிட்ட இருக்கு ப்ராப்ளம், நம்ம கிட்ட இருக்கு. அதை என்ன பண்ண, அதை போட்டுட்டு அந்த புத்தியில நீங்க பிரம்மத்துல அந்த புத்தியை போட்டோமே ஆனால் அதுதான் முக்திக்கு காரணம், ஆனந்தத்துக்கு காரணமா இருக்கு. எது துக்க காரணம், அனாத்ம சிந்தனம். எது முக்திக்கு காரணம், பிரம்ம சிந்தனம், ஆத்ம சிந்தனம் தான் முக்தி காரணம் அப்படின்னு அதை சொன்னார். அதை சொல்லி ஏஷஸ்வயம் ஜோதிஹி அதேஷ சாட்சி விஞ்ஞான கோஷே விரசதி அஜஸ்ரம் லட்சம் விதாயை நமசத்தி லட்சணம் அகண்ட விருத்தியா ஆத்மதயானுபாவய. இது எப்படி பண்ணணும்னு இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறாரு. ஏஷா ஆத்மா, இந்த ஆத்மாவானது எப்படி தெரியுமா இருக்கு, ஸ்வயம் ஜோதிகி. அது உங்களுக்கு நீங்களே மெடிடேஷன்ல உட்கார்ந்தா தானா தெரியும். அது திருப்பி எனக்கு தெரியுமோ தெரியாதோன்றது வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆத்மா தான் இருக்கு, அந்த ஆத்மா தான் எல்லாரையும் இயங்க வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு எப்படி தெரியாம போகும், அந்த சான்ஸே கிடையாது. அதாவது இருக்கோம்னாக்கா பயப்படுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னாக்கா அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காது. அது உங்ககிட்டே இருக்கிறது எப்படி உங்களுக்கு கிடைக்காம போகும், நீங்க பார்க்கல அவ்வளவுதானே. அது எப்படி பண்ண, அது ஸ்வயம் ஜோதி. உங்ககிட்டயே நீங்க எங்க போனாலும் நான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே தானே இருக்கு. அது போய் நீங்க தேடிக்கிட்டு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஹஸ்பண்டோ அப்பாவோ பிள்ளையோ யாராவது ஹெல்ப் பண்ணமான உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அந்த ஆத்மாவானது ஸ்வயம் ஜோதி, உங்களுக்கு தானே அது பிரகாசித்து கொண்டே இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க தூங்கும் பொழுது, நீங்க மூச்சுட்டு இருக்கும் பொழுது, நீங்க கனவு காணும் பொழுது எல்லாத்தையும் நீங்க தெரியுது. நான் கனவு கண்டேன், நான் முழித்து கொண்டிருந்தேன், நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நீங்க இருக்கீங்களோ அப்ப நான் என்ன, அந்த மூணுத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது ஏதோ அந்த நான். அதுதான் என்னாச்சு, அதேச சாட்சி. இந்த உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அதுதான் பார்த்துட்டே இருக்கு. அவரை நீங்க பார்க்கறதுக்கு விட்டுட்டீங்க, அதை நீங்க பார்க்கணும். அவர்தான் என்ன பண்ணாரு, விஞ்ஞானமய கோஷே அஜஸ்ரம் விலசதி. அவர் இந்த விஞ்ஞானமய கோஷத்துல எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருக்கார். நீங்க தான் பார்க்கல. நான் இப்ப பேசிட்டே இருக்கும்போது அவருக்குதான் என்னுடைய வாக்கு பேசுறது, என்னுடைய கண்ணு பேசுறது. நம்மளாம் என்ன பண்ண, இந்த கையை தூக்கும் போது கையை மாத்திரம் பாத்தீங்களே தவிர அந்த கையில இருக்கக்கூடிய அந்த லைட்டை நம்ம பார்க்க தவறிட்டோம். அந்த லைட் கை இல்லைன்னா கூட அந்த இடத்துல லைட் இருக்கு. ஆனா கையை நம்மளுடைய கண்ணு பை பிராக்டிஸ் என்னாச்சு, கையை மாத்திரம் தான் பாக்குறது. நான் இப்படி காமிச்சேன்னாக்க அந்த கையை ஏன் பாக்குறீங்க, அந்த கையில இருக்கிற அந்த ஒளியை பாருங்க. அந்த ஒளி எங்க இருக்கு, அதுல இருந்து எல்லா இடத்துலயும் தானே பரவி இருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஆத்மாவும் எங்கும் பரவி இருக்கு. நீங்க அந்த தேகத்துல போய் அதை தேடினீங்கன்னா எப்படி, அந்த விஞ்ஞானமய கோஷத்துல எப்போதும் இருந்துட்டே தானே இருக்கு. அந்த விஞ்ஞானமய கோஷத்துல அதை தெரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம வேதாந்தம் படிக்கிட்டு இருக்கோம், இந்த புத்தி சக்தினால. அது விஞ்ஞானமய கோஷத்துல அஜஸ்ரம் எப்போதும் அது இருந்துட்டே இருக்கு. அது எப்படி இருக்கு, அசத் விலட்சணம்.
அது அனாத்மாவுக்கு வேறாக இருக்கு. நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது உங்க புத்தியில உங்களுடைய பிரம்மன் தான் கேட்டுட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்கறத வச்சு நான் என்னுடைய புத்தியில நான் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம நினைச்சுட்டோம். அதுதான் அந்த பிரம்மன் தான் கேட்டுட்டே இருக்கு. அது எப்படி இருக்கு? அசத்தான பிரம்மத்தை விட வேறானது அந்த பிரம்மமானது. அது ஏனம் லட்சியம். இததான் நீங்க லட்சியமா வச்சுக்கணும். இததான் நம்ம பார்க்கறதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதாய ஏனம் லட்சியம் விதாய, இந்த இலக்கை நாங்க கையில எடுத்துங்க, இதுதான் நம்மளுடைய கோல் அப்படின்னு நினைச்சிட்டு அகண்ட விருத்தியா. அகண்ட விருத்தியானாக்கா அகம் பிரம்மாஸ்மி, இது விருத்தி. அது எப்பொழுதும் தடைபடாம இடைவிடாத இருக்கக்கூடிய அந்த தியானத்தினால அது என்ன பண்ண ஆத்மதையா, உங்களையே நீங்க பாத்துக்கணும். ஆத்மதையா, நான் 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 திருக்காக அனுபாவைய, இப்படி அனுபவிப்பீர்களாக, அனுபவித்துக் கொண்டு வருவீர்களாக அப்படின்னு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றாரு. இதுல இந்த ஸ்லோகத்திலயும் அவர் என்ன பண்றாருனாக்க அசத் விலட்சணம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது இந்த பிரபஞ்சத்தை விட வேறானது இந்த ஆத்மா. ஏன் இந்த பிரபஞ்சத்துல அசத்துன்னு சொல்றாங்க? இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. மூன் லைட் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் புரியுது. மூன் லைட்னா நான் சொன்னது தப்புன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது. மூணுக்கு எப்படி லைட் வரும்? மூணுக்கு ஏது லைட்டு? அது சன்லைட்டினுடைய பிரதிபிம்பம் தானே மூன் லைட்டு. நான் ஏதோ சொல்றேன், நம்ம ஏதோ புரிஞ்சுக்கிறோம். கிழக்க உதிக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கிழக்க எங்க உதிக்கிறது? நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம், சூரியன் அங்கேதான் இருக்கு அப்படின்னு புத்திக்கு தெரிய இருக்கு. ஆனா கூட நம்ம என்ன பண்ணா லௌகிக்கத்துல அதை மறந்துடுறோம். அதனால நீங்க என்ன பண்ண, லௌகிக்கத்துல இந்த கையை மாத்திரம் பார்த்தா எப்படி அந்த லைட்டை விட்டுட்டோமோ, மூன் லைட்டுன்னு சொன்ன உடனே நம்ம எதையோ புரிஞ்சுட்டோமோ, ஆனா உண்மையா புரிஞ்சிக்க வேண்டியதை விட்டுட்டோம். இப்படி உண்மையான புரிதல் எதுவோ அதுதான் சத்து. இது அசத்து. இதுக்கு வேறானதா அப்படி புரிய ஆரம்பிங்க. இனிமேல் பட்டு அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். அசத்திலட்சணம் அது எப்படி வரும்? அகண்ட வித்யா, இடைவிடாத தியானத்தினால. இது நடுவுல போயிடுறது. குழந்தைக்கு சாதம் மட்டும் அதை பார் அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். அது இடைவிடாம இது எங்க இருக்கிறது தான் இந்த பூமியானது சுத்திட்டே இருக்கு. அந்த மண்ணானது ஒரே இடத்துலதான் இருக்கு. சூரிய மண்டலம்ன்றது கிழக்க உதிக்கிறதும் இல்ல, மேற்க மறையறதும் இல்ல, நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி சுத்தின்னு இருக்கோம். அப்படின்ற அகண்ட விற்பியினால ஆத்மதையா, நம்மளுடைய சொரூப ஆனந்ததையா அனுபவிய, இதை அனுபவத்திற்கு கொண்டு வரவும் அப்படின்னு ஆச்சாரியார் அனுகிரகம் பண்ணி முடிச்சார். முதல்ல போன ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ணாரு? பிரம்மா திரஷ்டாசி அமலோசி நிர்த்வய பரம் பிரம்மாசி அப்படி அனுகிரகம் பண்ணார். இந்த இடத்துல ஆத்மதையா அனுபாவையா, இதை நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு அனுகிரகம் வேற பண்ணிட்டார். நம்மளுக்காக இறங்கி இதுக்கு மேல நான் கேரண்டி கொடுக்க முடியாது, இப்படியும் நீங்க பண்ணலன்னாக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற அர்த்தத்துல திருப்பி போட்டு இருக்காரு. அதே விஷயத்த ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் எல்லாம் மெடிடேஷனுக்கு. இந்த ஸ்லோகத்தை படிக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்திலேயே பார்த்தா கொஞ்ச நேரமாவது நம்ம அந்த பிரம்மத்தோட கிட்டக்கு போயிட்டு வரலாம். அப்படி ரசமா எழுதின ஸ்லோகம், அனுபவிச்சு எழுதின ஸ்லோகம். ஏன்னா நிர்விகல்ப சமாதியை பத்தி பேசினோன்னு அவருக்கு அந்த ஆத்மானந்தத்துல ஆசை இதை பத்தி எழுத ஆரம்பிச்சுட்டார். ஒரு 4-5 ஸ்லோகங்கள் இப்படியே எழுதிட்டு இருக்காரு. ஏதம் அச்சின்னையா அச்சின்னையா வித்யா பிரத்யாந்தர சூன்யதா உல்லோகயன் விஜானியா ஸ்வஸ்வரூபதயா ஸ்புடம். ஏதம் இந்த ஆத்மாவை பிரத்யாந்தர சூன்யா, வேறு ஒரு பிரத்யம்னா அறிவு, வேறு ஒரு அறிவு இல்லாமல், பிரத்யாந்தரம் வேறு எண்ணம் குறுக்கிடாதவாறு. இந்த பிரம்ம எண்ணத்தை தவிர வேற எண்ணம் வரக்கூடாது. வேறு எண்ணம் அப்படின்னா பிரத்யாந்தரம். பிரத்ய கிராமம், இந்த கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போனா கிராமாந்தரம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பாடாந்தரம் அப்படின்னாக்க இது சமங்குடி பாடாந்தரம் அப்படின்னா அந்த குரூப். அதை விட வேறான ஒரு பாடாந்தரம். இது இது உமையாள்புரம் பாடாந்தரம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கால. அந்தரம்னாக்க இன்னொன்னு அர்த்தம். இங்க இருந்து கிராமாந்தரம்னா இன்னொன்னு பண்றாங்க. பிரத்யாந்தரம் அப்படின்னா வேறு எண்ணம். அந்த வேறு எண்ணம் குறுக்கிடாதவாறு சூன்யா, அந்த வேறு எண்ணம் சூன்யமா இருக்கணும்னா அந்த வேறு எண்ணம் குறுக்கிடாத அச்சின்னையா விருத்தியா, சின்னமாகாத விருத்தி. இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு எண்ணமானது சின்னமே ஆகக்கூடாது. விச்சின்ன அக்னி சந்தானம் அப்படின்னா என்ன? அக்னி சின்னமாயிடுது. அக்னி சின்னமாயிடுச்சுன்னா அக்னி விட்டு போச்சுன்ற அர்த்தம். இப்ப என்ன பண்றது? ஆத்துல அக்னியை தினமும் அக்னியில தான் பண்ணிட்டு ஆகணும். இப்ப அக்னி இல்லைன்னா அன்னைக்கு அம்மாவுடைய சிராந்தத்தை எப்படி பண்றது? அநியாயம். அவ அப்பா கல்யாண தண்ணிக்கு இவன் டெய்லி காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டு ஸ்நாத கர்மால இவனுக்கு அக்னியை கொடுத்துருக்காரு.
அதை என்ன பண்ணிட்டான், நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நின்னான்னாக்கா இப்ப அது அப்பாவுக்கு சிராதம் பண்ணா எப்படி பண்றதா? அப்ப என்ன சாஸ்திரமே கருணையா வந்திருக்கேன், இந்த அசடுகளுக்காக தானே நான் இருக்கேன், வேற என்ன எனக்கு வேலை? அந்த சாஸ்திரம் கருணையோட விச்சின்ன அக்னி சந்தானம், இந்த விச்சித்தி வந்துட்டு சொல்லி அக்னி, அதனால விச்சின்ன அக்னி சந்தானம் பண்ணி திருப்பி அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் அதுல பண்ணுங்க நீங்க அப்பாவுக்கு சிராதத்தை. நிச்சயமா இது போய் சேரும், அந்த சிரத்தையோட பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கு, ஏதோ விட்டுட்டீங்க அவ்வளவுதானே கருணையா பண்ற மாதிரி இவர் சொல்றாரு. அச்சின்னையா விருத்தியா, இப்படி சின்னமாக இடைவிடாத ஒரு தியானத்தினால, எப்படி இடைவிடாத தியானம் அப்படின்னாக்க முதல்ல கவனம் மனனம் நிதித்தியாசனத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். நிதித்தியாசனம்னா என்னன்னாக்க விஜாத்திய பிரத்யய திரஸ்காரேன சஜாத்திய பிரத்யய பிரவாகீகரணம் அப்படின்னு பாருங்க. வேறு எண்ணங்கள் விஜாத்திய பிரத்யங்கள் எல்லாத்தையும், வேறு எண்ணங்கள் எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணிட்டு இந்த பிரம்மாண்ட இந்த சஜாத்திய பிரத்யத்தை ஒரு பிரவாகமா வர மாதிரி, ஏதோ ஒரு நிமிஷம் பிரம்மான்னு நினைச்சு நீங்க விட்டீங்கன்னா வராது. ரொம்ப திருப்பி 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 ரொம்ப சிரமப்பட்டு நான் தான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் நீங்க ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னாக்கா அது புத்தி போயிடும். இப்படி விஜாத்திய பிரத்யெல்லாம் போய் சஜாத்திய பிரத்ய பிரவாகம் வரணும் அப்படின்ற அர்த்தத்துலதான் பிரத்யாந்தர சூன்யா அப்படின்னு இந்த நிதித்தியாசனத்தை சொல்றாருங்க. நிதித்தியாசனத்தினால அச்சின்னையா விருத்தியா, விடைவிடாத இந்த தியானத்தினால உல்லேகையன், இத நன்னா எடுத்துன்னு வந்து இன்வோக் பண்ணுங்க. அப்படின்னா உள்ளுக்குள்ள எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வந்து விஜானியா, இத நன்னா விஜானிய, எப்படி குடம் விஜானிய, நன்னா உங்களுடைய சொரூபமா ஸ்வஸ்வரூபதையா விஜானிய, உங்களுடைய சொரூபம் இதுதான். உங்களுடைய சொரூபமானது என்ன அப்படின்னாக்கா அதிருஷ்யத்துவம், அபௌதிகத்துவம், அவிக்கிரியாத்துவம், அனாகமாவாயித்துவம், அகுணத்துவம், இப்படி 6 தான் உங்களுடைய கண்டிஷனை தவிர நீங்க பாக்குற அந்த அனாத்மால இருக்கக்கூடிய இந்த 6 இல்ல அப்படின்னு, அதுதான் உங்களுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சொஸ்வரூபத்தையா, அப்படி சொஸ்வரூபத்தையா ஜானியாத்துனாலே போதும், அறிந்து கொள்ளுங்கள் அர்த்தம். இவர் என்ன பண்ணாரு, விஜானியாத்துன்னு போட்டார். நன்ன விஜயானம் ஆனந்தம் பிரம்மா, ஞானம்னா எல்லா ஞானமும் நீங்க புரிஞ்சுருக்கீங்க, அதனால விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு ஸ்ருதியில சொல்லியிருக்க மாதிரி இந்த வியோட சேர்த்து இந்த பாத்தீங்கன்னா என்ன விசேஷமான இந்த ஒரு அறிவானது உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டது. ஆனால் இந்த மேடாக்டிக் மெடிடேஷன் ஆனது உங்களுக்கு நல்ல ஸ்புடமாக ஆகும். அத்ர ஆத்மத்வம் திருடீகுர்வன் அகமாதிஷு சந்தியஜன் உதாசீனதயா தேஷு திஷ்டே கடபடாதிவதே. அத்ர இந்த பிரம்மாத்ம பாவத்துல ஆத்மத்வம் திருடீகுர்வன், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருந்தா கூட அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த மெடிடேஷன்ல உங்ககிட்டயே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில உங்களுடைய மனசுல இந்த பிரம்மன் தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைத்தை இப்படி எல்லா ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டு அனோரணீயான் அகமேவ தத்வத்து மகானகம் விக்ரமகம் விசித்திரம் புராதனோகம் புருஷோகம் ஈஸ்வரா கிரண்மயோகம் சிவரூபமேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதாந்திக் மெடிடேஷன்ல சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக திடமாக செய்து கொண்டு, எதுல அகமாதிக்கு உங்களுடைய அகங்காரத்துல இந்த நான் காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, அது இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தான் நான் சொல்றேன். இந்த அகம் இல்ல, இந்த அகம் இல்ல, நான் சொல்றது நேத்தி இதெல்லாம் இல்ல, அந்த அகம் அப்படின்னு சொல்லி இந்த கடபடாதிபத்து, இது கடம், இது படம், கடம்னாக்க குடம், குடம்னா என்ன அர்த்தம், என்னால் பார்க்கப்படுகிறது குடம், அகம் கடம் ஜானாமி அப்படின்னாக்க என்னால் அறியப்பட்ட பொருள். என்னால் அறியப்பட்ட பொருள் நானா இருக்க முடியாது, அதனால இது தள்ளுங்க. கடம் இல்ல, படம் அப்படின்னா இது படம்ன்றா நான் இந்த படத்தை இந்த துணியை அறிகிறேன் அப்படின்னா நான் வேற, அறியப்படும் பொருள் வேற. இத நான் அறியக்கூடிய இதானா அந்த நான் இல்ல, அதுக்கு பின்னாடி இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னா அது ஒரு நாளும் அதுவாக மாறாது, இதுவாக மாறாத அந்த நான் கட படாதிபத்து குடம் துணி முதலியவை போல இது எல்லாத்தையும் சந்தியஜன், நல்லா உங்களுடைய எண்ணத்தை இதுல இருந்தெல்லாம் நீக்கி எப்படி பண்ணோம், உதாசீனவது ஆசீனஹா அப்படின்னாரு. சத்ரு மித்ரு இது எல்லாத்தையும் பார்க்கணும். உதாசீனம் மத்தியஸ்தன், யார் இருந்தாலும் துவேஷம் உங்களுக்கு பிடிக்காத எல்லாரையும் சமமா என்னைக்கு பாக்குறீங்களோ அதுதான் சமபுத்தி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. ரெண்டா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் உதாசீனம் உங்களை பார்க்காம இருந்தாலும் மத்தியஸ்தனாக இருந்தாலும் அப்படி நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டு இதை எல்லாரையும் உங்களுடைய ஆத்மாவா உங்களுடைய ஃப்ரெண்டா நீங்க எப்ப பாக்குறீங்களோ
அப்பொழுதுதான் சமதிஷ்டி உங்களுக்கு வரும். அப்படி அந்த சமதிருஷ்டி எப்படி வரும்னா இப்படி எல்லாரையும் உதாசீனவத் ஆசீனா அப்படின்னாரு. யாரு உதாசீனன் மாதிரி இருக்க ஆனா எல்லாருக்கையும் அவன் அட்டாச்சா இருக்கான். ஆனா எல்லாருடைய அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். யாரு போனாலும் இவங்க ஒண்ணு அஃபெக்ட் ஆகாது. ஆனா யாரு இருந்தாலும் லவ் அண்ட் கேர் இஸ் அ மஸ்ட், பட் அட்டாச்மெண்ட் இஸ் நாட் அ மஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லார் கையிலயும் லவ், எல்லார் கையிலயும் அஃபெக்ஷன் இருக்கு, ஆனா யார் கையிலயும் ஒரு அட்டாச்மெண்டே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய பாவத்துக்கு பேர் உதாசீன பாவம் பேர். இப்படி உதாசீனதையா அப்படின்னா அவனோட சம்பந்தப்படாம இருக்கணும். சம்பந்தப்படாம உபரமேக்கும், அதான் உபரமம் அப்படின்னாரு. சம தம உபரதி திதிக்ஷால இருக்கக்கூடிய உபரமம் இதுதான். இப்படி உபரமமாக இருந்து கொண்டு தேசு திட்டே அதிலேயே இருந்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அத்திர ஆத்மத்வம் திருடி குர்வன் அந்த பரமாத்மாவிலேயே உங்களுடைய ஆத்மாவை கொண்டு சேருங்க. உங்களுடைய ஆத்மாவை வேற எங்கேயாவது வெளியில இருக்க கடப்படாத விஷயத்துல போய் சேர்ந்துட்டீங்கன்னா விஷயத்துல வரும். அதுக்கப்புறம் என்ன விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஜெயத்தோ விஷயான் தான் சங்கா உபஜாயத்தை. சங்கம் வந்துச்சுன்னா சங்கா சஞ்சாயத்தை காமஹா, காமம் வந்துச்சுன்னா குரோதா, குரோதா கோதி சம்மோகா, இப்படி போயிட்டே இருக்கும். ஆகையினால இந்த பரமாத்மாவையும் ஆத்மாவையும் ஒன்னா செய்யணும். அது எப்படி செய்யணும்? திருடீகரணம். அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. திருப்பி திருப்பி இந்த உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் வைக்கிட்டு திருப்பி திருப்பி திருடதரஹா அது திருடீகுருவன்னு அகமாதிக்கு இந்த அகங்காரம் கடப்படாதிபதி, இந்த அகங்காரத்துல கடம் படம் நான் அறிகிறேன்ற அந்த அகங்காரத்துல இருக்கக்கூடிய அந்த நான் இது எல்லாத்தையும் யஜன் அப்படின்னு போட்டாலே போதும். நன்னா விட்டுட்டுன்னு சந்தியஜன் நன்னா சம்பந்தமே இல்லாம இருந்து உதாசீனதையா அது எதோடையும் இந்த உலகத்தோட சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டு திட்டே அப்படியே நீங்க இருந்து கொண்டு இருக்கிறது தான் இந்த சமாதியினுடைய நிலையானது. இப்படி இருக்கிறவாளுக்கு நிச்சயமான அந்த ஆனந்த பிரம்மானந்த ரசம் பிப ஆத்மனி முதா அப்படின்னு சொன்ன அந்த ஆத்மா பிரம்மானந்த ரசத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்புடகடாதிபதி அப்படின்ற வார்த்தைய ஒரு உபனிஷத்து வந்து அத்வைத உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நிறைய உபனிஷத் வாக்கியங்களை ஆத்மாட்டம் அதுல இந்த ஸ்லோகங்களும் வருது. அத்ராத்மன் திருடி குர்வன் ஆமாதிஷன் ஜெகன் உதாசீனதையா கடபட அதிபத்து அப்படின்னு அந்த உபனிஷத்தினுடைய அதே வகை இதுல நிறைய பிரகரண கிரந்தங்களா இருந்தா கூட அங்கங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அந்த உபனிஷத் வாக்கியம் அது மாத்திரம் இல்லாத இடத்துல எல்லாம் பெரிய உபனிஷத்தம் பிருகதாரண்யக உபனிஷத்தம் தைத்திரிய உபனிஷதோ முண்டக உபனிஷதோ மாண்டிக்க உபனிஷதோ அதுல இருக்கிற வாக்கியங்களை போட்டே அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருடைய ஐடியா என்ன பிரகரண கிரந்தம் படிக்கும் பொழுதே இந்த உபனிஷத் படிச்ச மாதிரி வேதாத்தியம் பண்ண மாதிரி வரணும் அப்படின்னு ரொம்ப கருணையோட பண்ணக்கூடிய கிரந்தம் இது. இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை முடிச்சுட்டாரு. இந்த விவேகம் பண்ணிட்டு ஆத்மாவை சொல்லி போறாரு. இப்ப ஆத்மா எப்படி இருக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். திருப்பி எதுக்கு சொல்றாரு அப்படின்னாக்க இந்த ஒரு மணி நேரம் தான் நம்ம பார்ப்போம் அவர் அப்பவே புரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் போனா இதெல்லாம் மறந்துடுவோம். திருப்பி இந்த ஒரு மணி நேரமாவது அந்த ஆத்மானந்தத்துல எல்லாரும் இருக்கணும்ன்றதுக்காக திருப்பி இந்த ஆத்மாவை பத்தி இப்ப வரப்போற ஸ்லோகங்கள் எல்லாம் பேச போறாரு. இது அடுத்த திங்கட்கிழமை போனோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.